ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகோ பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான நைட் க்ரீம் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துங்க. அடுப்பு மேலே வச்சு இதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதில் கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இது போல் பபிள்ஸ் நிறைய வரும். தண்ணி ஜெல்லி மாரியே ஆகிட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே இதில் இருக்கிற ஜெல்லி தனியாக நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸை தனியாக பிரித்து எடுத்துலாம். இல்லைனா ஆறிடுச்சுன்னா அது பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணுறேன். ஆலோவேரா ஜெல் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க இச்சிங்னஸை ரெடியூஸ் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க ஆக்னே, சன்பர்னை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸராக வச்சுருக்கோம். ஸ்கின் ஏஜிங் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக்ஸீஸை கொதிக்க வச்ச தண்ணி இருக்குல்ல, அது ஜெல்லி மாரியே இருக்கும். இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இது நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்க ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா கிளாஸ் ஸ்கின் மாரி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 விட்டமின் இ கேப்சூல் நான் ஆட் பண்ணுறேன். இதை நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க சன்டானை ரெடியூஸ் பண்ணும். ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டாகவும் ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின் ஏஜிங்கை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா யூத்ஃபுல்லாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆல்மண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்டாக வச்சுருக்கோம். அன்ஈவன் ஸ்கின் டோனை ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி அப்ளை பண்ணால் எவ்ரிடே நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம் இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு நீங்கள் தூங்க போடலாம். மார்னிங் எழுந்து பார்த்தீங்கன்னா போதும் உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இந்த க்ரீமை நீங்கள் 2 வீக்ஸ் வரையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு க்ரீம் இருந்தால் போதும் உங்கள் ஸ்கின்னில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையுமே சால்வ் பண்ணிடும். இந்த க்ரீமை தொடர்ந்து நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணி வரும்போது உங்கள் முகத்தில் இருக்க ஆக்னே, பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் ஏஜிங்கை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உங்கள் முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைன் லைன்ஸையும் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாகவும் ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் வாய் சுற்றி கொஞ்சம் டார்க்காகவும் உங்கள் கண்ணம் சைடு கொஞ்சம் ஃபேராகவும் இருக்கும். இல்லாட்டி சில பேருக்கு ஃபோர்ஹெட் டார்க்காக இருக்கும். இது போல் இருந்ததுன்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது இது போல் இருக்கும்போது இந்த க்ரீமை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது அன்ஈவன் ஸ்கின் டோனை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுருக்கோம். ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் வச்சுருக்கோம். இந்த ஒரு க்ரீம் இருந்தால் போதும் உங்கள் ஸ்கின்னில் இருக்க எல்லா ப்ராப்ளத்துமே சால்வ் பண்ணிடும். இது ஒரு மேஜிக்கல் க்ரீம் கூட சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த க்ரீமை இது போல் ஒரு சின்ன பாட்டிலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் வரையும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீமை நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த க்ரீமோட முழு பெனிஃபிட்டும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லாவே கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டோனு பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் டோனை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த க்ரீமை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இதோட உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.